ஹாய், ஹலோ, வணக்கம். விவசாய சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் 4 பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது பிஏ ரகம் நல்லா காய்க்குமா? நோபல் ரகம் நல்லா காய்க்குமா? நாசிக் ரகம் நல்லா காய்க்குமா? அப்படிங்கிறத பத்தி கேட்டிருந்தாங்க. இது அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். சரி, வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி முருங்கையோட ரகங்களை பற்றி எனக்கு விளக்கம் கொடுங்க நண்பரே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னென்ன ரகத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, பிஏ, நோபல், நாசிக், அப்புறமா ராஜ், இந்த 4 முருங்கையை பற்றியும் கேட்டிருந்தாங்க. வாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது வந்து பிஏவை பற்றி. பிஏ வந்து வருஷத்துக்கு 3 டைம் நல்லா காய்க்கும். காய்ப்பு வந்து அதிகப்படியான காய்ப்புகள் இருக்கும். அது எப்பப்போ அப்படிங்கிறத நான் அப்பப்போ சொல்கிறேன். அது வந்து காய்ப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் பிஏ ரகம் கண்டிப்பாக உங்கள் தோட்டங்களில் வைக்கலாம். அதுவே எனக்கு 2 டைம் காய்ச்சாலும் போதும், காய் நல்லா தெளிவாக நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நோபல் வைங்க. நோபல் 2 டைம் நல்லா காய்க்கும். அதே மாதிரி எனக்கு காய் தெளிவாகவும் இருக்கணும், அதிகப்படியாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராஜ் வைக்கலாம். ராஜும் நல்லா தெளிவாக நல்லா இருக்கும், நல்லா காய்க்கும். ஆனால் இந்த நாசிக் ரகம் மட்டும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 டைம் தான் காய்க்கும். 2 டைமில் ஃபஸ்ட்டு டைமை விட லாஸ்ட் டைம் நல்லா காய்க்கும், அதிகப்படியான காய்கள் காய்க்கும். அது ஏன் நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நாசிக் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் நல்லா கருப்பாகவே ஆகாது, ஃபுல்லாக பச்சையாகவே தான் இருக்கும். அதை பற்றி நான் தனியாக வீடியோ கூட போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இது ஒரு சிலர் கேட்டது எப்படி கேட்டாங்கன்னா, எனக்கு லைவ் ப்ரூஃப் போடுங்க தலைவரை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு 1 பை 1 வீடியோ பின்னாடி போட்டுக்கிட்டே வரேன் பாருங்கள். பிஏ வந்து நல்லா காய்க்கும், அது குறை சொல்லவே முடியாது. அது வந்து 3 டைம் நல்லா காய்க்கும். அது வந்து எல்லா இடத்துலையும் அதிகப்படியாக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நோபல் ரகம் நல்லா போய்கிட்டு இருக்குது, ராஜ் ரகமும் நல்லா போயிட்டுருக்குது. இந்த நாசிக் ரகம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷமாக நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது, எங்கள் சைடில் நல்லா போயிட்டுருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா காய்ப்பை பற்றி கேட்டாங்க. காய்ப்பு வந்து பிஏ நல்லா காய்க்கும், அதிகப்படியான காய்கள் காய்க்கும். நோபலும் நல்லா காய்க்கும், குறை சொல்லவே முடியாது, நல்லா காய்க்கும். அப்புறம் ராஜ் ரகமும் நல்லா காய்க்கும், நாசிக்கும் நல்லா காய்க்கும். காய்ப்பில் எந்த முருங்கையுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் வருஷத்துக்கு 3 டைம் காய்ப்பு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது வந்து பிஏ ரகம் வருஷத்துக்கு 3 டைம் கண்டிப்பாக காய்க்கும். நான் நோபல் ராஜ் வந்து வருஷத்துக்கு 2 டைம். அதே மாதிரி மன்னிக்கவும், நாசிக்கும் வருஷத்துக்கு 2 டைம் தான் காய்க்கும். 2 டைமில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம முருங்கையை வெட்டி விட்டு வரும்போதுல பிரான்ச்சு கம்மியாக அடிச்சிருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு ஹீல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். செகண்ட் ஹீல்டு நல்லா பெரிய மரமாக இருக்கும், 6 மாதம் 8 மாதம் ஆகிருக்கும். அந்த டைமில் நல்ல ஒரு காய்ப்பு திறமை இருக்கும். ஒரு கொப்புக்கு வந்து 4 பிஞ்சு, 3 பிஞ்சு, 5 பிஞ்சு அப்படிலாம் பிடிக்கும். அதோட வீடியோவும் நான் அப்படியே பின்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிஏ பார்க்கலாம். பிஏ வந்து மரத்தில் நல்லா காய்க்கும். காய் வந்து குறை சொல்ல முடியாது, மரத்துக்கு 40 கிலோ 50 கிலோவுக்கு மேலெலாம் காய் பிடிக்கும். ஆனால் காய் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டினதுக்கப்புறம் அது வந்து வளர்ச்சி தடைப்படும். வளர்ச்சி தடைப்படும்னா ஃபஸ்ட்டு காய் பறிக்கும் சில பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நல்லா லென்த்தை நல்லா பறிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2வது வாரம் 3வது வாரம் பறிக்கும் போதுலாம் காய் விளையாமல் அப்படியே குச்சி மாதிரி, அப்படியே ஈர் மாதிரி, ரொம்ப ஈருன்னு சொல்லுவாங்க எங்கள் சைடில், ஈர் மாதிரி அப்படியே ரொம்ப ஒல்லியாகவே இருக்கும். அது வந்து விளையவும் செய்யாது, காயோட தரமே இருக்காது. ஆனால் 2வது நோபல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நல்லாயிருக்கும். நோபல் ரகம் ஃபஸ்ட்டு நல்லா லென்த்தாக காய்க்கும், லாஸ்ட்டு அந்த காய் பறி ஓயம் போச்சில் பார்த்திங்கன்னா கட்டையாயிரும். 1 அடி 2 அடி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும், 1 அடி பிஏ அளவுக்கு வந்துடும். ஆனால் நாசிக் வந்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே சைஸ் தான். அது வந்து சைஸ் இது வரைக்கும் மாறுபடவே இல்லை, நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் மாறுபடவே இல்லை, ஒரே சைஸில் தான் இது வரைக்கும் காய்ச்சிருக்குது. அடுத்து என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை நீங்கள் கிள்ளி விட்டு வளர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
ஒவ்வொருத்தவங்க கிள்ளி விட்டு வளர்த்துருப்பாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் கிள்ளி விட்டு வளர்க்கலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு தோட்டத்தில் தண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணி. நல்ல தண்ணிங்கும் பட்சத்தில் அதுவே பிரான்ச்சஸ் நிறைய வந்துடும். நம்ம கிள்ளி விட வேண்டியதே இல்லை. 2வது, கிள்ளி விடும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, மரம் வந்து ஹைட் போகாது, கம்மியாகவே தான் இருக்கும். அப்படி கம்மியாகவே இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுலேயும் நிறைய இருக்குது. அது என்னென்னா, கிள்ளி விட்டு வளர்த்தோன்னா கொப்பு வந்து ரொம்ப ஹைட்டு போகாது, கீழேயே இருக்கும். அப்போ காய்ப்பு அதிகமாக பிடிக்கும் பட்சத்தில் கொப்புகள் வந்து வெயிட்டு தாங்காமல் அப்படியே முறிஞ்சு விழுந்துடும். அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகும். அதுவும் ஒரு காரணமாக இருக்குது நாங்கள் வந்து கிள்ளி விடாததுக்கு காரணம். அதுக்கப்புறம் நான் மற்ற எல்லா ரகமும் வந்து நல்லா ஷார்ட்டாகவும் வளரும், ஹைட்டாகவும் வளரும். பிஏ, நோபல், நாசிக் 3மே வந்து நல்லா ஹைட்டாக தான் வளரும். ஆனால் பிஏவுலேயும் நல்லா பிரான்ச் அடிக்கும், நோபல்லையும் பிரான்ச் அடிக்கும். ஆனால் நாசிக்கில் அதிகப்படியான பிரான்ச் அடிக்கும். ஒரு ஒரு மெயின் கொப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 பிரான்ச் வரைக்கும் வரும், கண்டிப்பாக வரும். அப்போ ஒவ்வொரு பிரான்ச்லேயும் 2 காயினாலுமே நம்மளுக்கு வந்து காய்ப்பு அதிகமாகிடும். அதே மாதிரி மரம் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் நல்லா ஹைட்டு போகாது. அது ஏன்னா ஃபஸ்ட்டு வளரும் போச்சில் வளர்ந்த உடனே அது வந்து பிரான்ச் உடனே அடிக்கும் போச்சில் அது வெயிட்டு தாங்காமல் அந்த கொப்பு வந்து அப்படியே வளைஞ்சிரும், பெண்ட் ஆயிரும். அதை நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படி பெண்ட் ஆகும் போச்சில் என்ன ஆகும்னா அதில் உள்ள காய்ப்புகள் எல்லாமே ஸ்டார்டிங்கில் கீழே தான் இருக்கும். செகண்ட் நம்ம வெட்டி விடும் போச்சில் அதுக்கப்புறம் அது வந்து மேலே பார்த்து வளர்ந்து போயிடும். நம்ம அதையும் அடுத்த வீடியோக்களில் போடுறேன் பாருங்கள். அதை வந்து கிள்ளி விட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுலேயே வந்து நிறைய பிரான்ச்சஸ் அடிக்கும். அதனால் அதை வந்து நம்ம கிள்ளி விட வேண்டாம். கிள்ளி விடாமலே அது வந்து நல்லா நிறைய பிரான்ச் அடிக்கும். அப்புறம் முருங்கைக்கு தண்ணி எவ்வளோ விடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெயில் டைமில் உங்கள்கிட்ட தண்ணி நிறைய இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் தண்ணி விடுங்க. எல்லா முருங்கைகளுக்கும் சரிசமமாக 2 மணி நேரம் விடுற மாதிரி கண்டிப்பாக விடுங்க. பாய்ப்பு தண்ணியாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு டைம் விட்டால் போதும். ஆனால் இது வந்து பாய்ப்பு தண்ணியோட சொட்டு நீர் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து நீர் நல்லா மிச்சப்படும், தண்ணி வந்து சேமிக்கலாம் நிறையா. அதனால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2 மணி நேரம் தண்ணி விடுங்க. தண்ணி 2 மணி நேரம் விட்டிங்கன்னா அந்த மரம் வந்து நல்லா வேகமாக நல்லா செழிப்பாக நல்லா வளரும். தண்ணி எல்லா முருங்கைக்குமே 2 மணி நேரம் தாராளமாக விடலாம். ஆனால் உங்கள் மண் தரையை பார்த்துக்கோங்க. மண் வந்து ஈரம் வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்தாக்கி 2 மணி நேரம் விடுங்க. இதுவே ஈரம் வத்தாது, நம்மளுக்கு வந்து 10 நிமிஷம் தண்ணி விட்டாலும் அப்படி தண்ணி கெட்டும் அப்படின்னா 1/2 மணி நேரம் விடுங்க ஒரு நாளைக்கு, அதுவே போதும். இப்போ அவங்க கேட்ட கேள்விகள் வந்து இந்த 3ம் கேட்டிருந்தாங்க, இன்னும் நிறைய கேட்டிருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் பற்றி பேசணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், எல்லாரும் பொறுமையாக இருந்து பார்க்க மாட்டீங்க. அதனால் அடுத்த கேள்விகளை வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.